போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? கேட்டேன். என்ன விளங்குச்சு இது? கொஞ்சம் அழுத்தி ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. தூ தூன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்படி சொன்ன அதான். மாதிரி அப்படி சொன்ன மாதிரி இருக்குதா? அப்படிதான் சொல்லப்பட்டீங்களா? பார்க்கணும் என்ன அது. பாத்தீங்களா, நாங்க நினைச்சிட்டு சொல்றது உண்டு. ஆமா. நாங்க நினைச்சிட்டு ஓதுறது உண்டு. குர்ஆன் ஓதுறதுல வேற ஒன்று இருக்குதானே, அது ம். விளங்க. அந்த பிரச்சனை விளங்குதா? நாங்க ம். ஓதுறது தெரியுது. உண்டு. குர்ஆன்ல உய்க்கிறது, குர்ஆன்ல வாரது வேற ஒன்றாக வேற. இருக்குது. ம். இது நம்ம சரியா புரிஞ்சு வரணுமா? ம். ஹை, பிஸ்மில்லா. உங்களோட ஓது பாக்குது. ம். ம். பிஸ்மில்லாஹ். லஹபீருன். லஹபீருன். குட். ரெண்டாவது. அஸ்தன். அஸ் அல்ல. அஸ் அல்ல. அஸ் போது சரி சரி. அஸ்த. படிப்பு. அஷ். ம். அஸ் அஸ் போதாது. அஸ் இன்னும் வரலாம். குட். கடைசியா அஸ் சொன்னது சரி. அஷ். ஆ அல்ல. அஸ் ஆண்டு கொண்டு போறத அ மாத்துங்க. அ. அ அஷ். அஸ் ம். அஸ்தன். அஸ்தன். இப்படி வருமா? அஸ்தன். 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 குட். மூன்றாவது. அ இது மின் ம்? தஜ் அ ஆ இது அது அப்படியா? அது இந்த திருப்பி அது நின் பில 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 பில. அ இது தானே இது இது எத்தனை நீங்க மூணு மூணு மாதிரி உச்சரிக்கல. எது நான் எது சைடு செல்றது? உங்களோட வயலுக்கு நீங்க மூணு வகையான அது சவுண்ட் வருது. எது சரி? அது பில. அது அது அ இது அது ஆ இது ஆது பிழையது. அதுல அது அதுதான் பில. தாளுங்கிற சவுண்ட் பில. தாள் அல்லது. தாலுல த தே. அப்ப தே எப்படி ஆதுன்னு மாறும்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறேன். இது இதுங்கிறது இங்க ரைட்டா. வராது. இப்ப இப்ப சொன்னீங்க என்ன சவுண்ட்? தால் என்று சொன்னீங்க அப்படித்தானே? த த அந்த த என்ற சவுண்டுக்கு சுக்குனை வச்சா அது எப்படி இதுன்னு பாரு. அது தால். தால் தான் இது. ம். அதுதான் விஷயம். தால் ம். என்றதைத்தான் நாங்க சுக்குனை வச்சா இது. ம். இது இது என்ற ஆ. சவுண்டு கொண்டு வரும். இங்க ம். வந்தீங்க என்ன? இங்க த வந்தீங்கன்னா அவ தால் என்று சவுண்ட் கொண்டு போற சுக்குன் வச்சா. இதைத்தான் நீங்க போன கிளாஸ்ல உன்னிப்பா கவனமா கேட்டிக்கணும். தாலுக்கு சுக்குன் வச்சா என்ன சவுண்ட்? இது இல்ல. இது is. is. இது எல்லாமே இதுதான். அல்ல நான் தேக்கு தான் சொல்றேன். தே இது ரைட்டா. இது இதுங்கிறது பெல சிஸ்டர் அங்கதான் இல்ல. நீங்க இதுங்கிறது that ம். இது. அதாவது ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்தகத்துன்னு வச்சா ஒரு உச்சரிப்பு, சுக்குன் வச்சா ஒரு இடத்துல இருந்து உச்சரிக்கிறேன் இல்ல. எல்லா ம். இடத்துக்கும் உச்சரிக்கிற நேரத்துல ஒரு எழுத்த ஒரு இடத்துலயும் தான் உச்சரிப்போம். ஒரு எழுத்து. ம். இப்போ உதாரணத்துக்கு நூன் ம். எடுத்து எடுத்தால் ந ம். ந ம். என்று நீ உச்சரிக்கிற அதே இடத்துலயும் தான் இன். ந ம். இன் ம். எந்த ஒரு வித்தியாசமும் இங்கப்படாது. அப்படித்தானே? ம். ஆமா. that is. that is. என்ன வித்தியாசம்? ரெண்டும்
ஒரே போல மேல் பல்ல பெய்துட்டு நாக்கப்படாம நாங்க உச்சரிக்கிறது. நாவானது மேல் பல்ல நான் படாம. நுனி நாக்குலயே சொல்லலையே. அது வந்து இது இல்ல, அது இது. இது நான் இதுன்னு இந்த இப்படி கிராப்பல்ல தானே சொல்றேன், இந்த வழியில தானே சொல்றேன். ஆ, நீங்க எனக்கு தெரியாது நீங்க பல்ல இணைச்சு சொல்றீங்கன்னு சொல்லி, ஆனா உங்களோட சவுண்ட் ரெண்டு உண்டு. இப்ப நீ சொன்ன சவுண்ட் வேற. அது டால் சொல்ற சவுண்ட் வேற. டால் என்று சொல்ற இடத்துல இருந்து நீங்க உச்சரிக்கல. இப்ப சரியா கரெக்ட் நான் த- சொல்றது? நீங்க இந்த டால் தே சொன்னீங்க. என்று சொல்லுற ஆ, இடத்துல இருந்து அதுக்கு ஆ. சுக்குன் வச்சா உச்சரிக்கிற உச்சரிப்பை நீங்க உச்சரிக்கல. இது ரைட்டா? இது அப்ப சொல்லுங்க, தால் இது ரெண்டு முறை இடமா உச்சரிக்கப்படுதா? இல்ல, அது வந்து இது வந்து இது. நான் கேட்கிறேன் சிஸ்டர். இப்ப த சொன்னீங்களே, த என்று சொல்றீங்க தானே? த ஆமா. தெளிவா சொல்லுங்க, இன்னும் தெளிவா சொல்லுங்க, அப்பதானே த புரியும். இன்னும் திருப்பி சொல்லுங்க. த த ஆ, த த இந்த ஆ அதுவும் இப்ப நீங்க ஆ சுக்கூனை வச்சீங்களே கொண்டு, ஆ அதுவும் ஒரே இடத்துல வருதான்னு பாருங்க. ஆமா, நான் அப்படிதான் சொல்றேன். இது வரல. இது என்கிறது இது இப்ப இது மஜீது. மஜீதுன்னு சொன்னீங்களே, மஜீது. விலங்கல்ல அஹ் மஜீத். இல்ல, முதல்ல போற கிளாஸ் மஜி இந்த ஆளுக்கு தூ வச்சா இப்படி ஒரு தூ தானே சொல்றீங்க. மஜீது உங்களுக்கு அது மாதிரி இது சுக்குன்னு து வச்சுக்கோங்க. த தி இது மூன்றும் சரி. இப்ப எனக்கு சுக்கூனை வச்சா ம். எப்படி வரும்? இது அப்ப பத்தாவதுன்னு வச்சா த த, பத்தாவதுன்னு ஆ, வச்சா த, சுக்குன்னு வச்சா இது. பிள்ளை இது ரெண்டும் ரெண்டு ஆ. வித்தியாசமா. இது த இது மாதிரி ட தி என்றதுக்கு து இது ஆ, ஜீம் என்றதுக்கு பத்தாவதுன்னு வச்சா ஜ, சுக்குன்னு வச்சா த எப்படி வரும்? இஜ் இஜ் ஜ இஜ் ரெண்டும் ஒரே சவுண்ட் வருதா? ஜ இஜ் வருதா வடிவத்துல? ஆ அப்ப எப்படி ஆமா. வரும்? தக்கு இதுன்னு வருமா? இதுன்னு வராது. இது என்று வர, இது என்று எழுத்தொண்டு இல்ல அடிப்படையில. இது என்று ஆ, வரலாம் எதுக்கு? ஜாலுக்கு தான். ம். போன class படிச்சேன். போன இது கிளாஸ் ஜாலுக்கு தான். இந்த ம் ஜால் பட்ட வச்சு வாரத்துக்கு தான் நாங்க கொண்டு வரதா ம் இருந்தால் இது ம் என்று கொண்டு வரணும். ம் கொண்டு வர முடியாத ம் உச்சரிப்புல நான் கேட்கிறேன். இது டேல் ட என்றா ம் அந்த அடிச்சு செல்ற தேட உச்சரிப்பு வரணுமே, அந்த சவுண்ட் வரணுமே. த இது என்ன சவுண்ட்? இது இது அல்ல. இது பில இது பில இன்னும் வரல. தேட சவுண்ட் வரல. இது நான் இதுன்னு சொல்லல. இது வித்தியாசம் விளங்குதா? இது இது இல்ல, நீங்க இதுதான் நீங்க நான் திருப்பி வாங்க. த அந்த தேர்டு அடிச்சு சொல்ற சவுண்ட் வருது. போஸ்ட் பண்ணி சொல்ற தேர்டு சவுண்ட் வருதா? வருதா? த த. அந்த இது ஆ இது இப்ப கொஞ்சம் வந்திக்குது, லைட்டா வந்திக்குது. இப்ப இது பாருங்க எவ்வளவு வித்தியாசம் சொல்லி. நீ இவ்வளவு நேரம் இது சொன்னதுக்கும் ஆ, ம். திரும்பி மாறிட்டீங்க. த இது இல்ல, அழுத்தி சொல்லணுமா? த இது இப்ப நீங்க தேன்னு சொல்ல போகல சவுண்ட் வருதா? தேன்னு வருதா? த த வருது. அதே இது சுக்கூனுக்கு வரணும். இது நீங்க என்ன இது சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க இது. இது விளங்குதா? இது இது அதான் நீங்க சொல்றீங்க. இது அப்படிதானே சொல்றீங்க? சரி, நீங்க ஒன்றும் சரி, நீங்க சொல்லுங்க, நான் நல்லா கேட்கறேன், சொல்லுங்க. அதாங்க கவனமா கேட்கன்னு சொல்றதுதான். நீங்க ரெண்டு மாதிரி சொல்லணுமா? இது ம். என்கிறது பில, இது என்றது சரி. வித்தியாசம் விளங்குதா? அழுத்தி சொல்லணும். நான் ரெண்டு மாதிரி சொல்லுங்க. நீங்க அழுத்தி சொல்லுங்க, அழுத்தாம சொல்லுங்க, பிடிச்சி சொல்லுங்க, பிடிக்காம சொல்லுங்க. எனக்கு இந்த ரெண்டு வித்தியாசமும் வரணும் சவுண்ட்ல, இல்லாட்டி பில. இது இது ஆஹ் திருப்பி சொல்லுங்க, ரெண்டையும் சொல்லுங்க. இது இது அந்த முதல்ல அது ஓட வேணாம். இன்னும் கொஞ்சம் அடிச்சு சொல்லுங்க. இது இது பில. இப்ப கொஞ்சம் இது கொஞ்சம் முன்னுக்கு சரியா அதான் வந்துச்சு. இது இது
இது உண்மையில இதுங்கிறத விடுவோட இது பிழைய இது வராதே. அந்த தால நல்லா த இது ம். அது அது இப்ப இந்த இடத்துல வரும் ஆது. அது அது போதாது, தால சவுண்ட் போதாது. அது நீங்க அது அண்டு தால் தான் வரீங்க. அப்ப சுக்குன்னு அது சொல்ல அது பெரிய பிரச்சனை ஆகி தால் ஏன் என்ன பிரச்சனை? தாலுக்கு சுக்குன்னு வச்சா எவ்வளவு கஷ்டமாக்கிறீங்க. மிச்ச சிம்பிளான அவனுக்கு என்னன்னு தெரியல தெரியும். நான் அழுத்தி தான் சொல்றேன், போஸ்டா தான் சொல்றேன், வரமாட்டேங்குது. அது ரைட்டா? ஆறுது. இப்ப உங்களுக்கு தால் என்ற எழுத்து உச்சரிக்க தெரியலன்றா தான் பிரச்சனை. உங்களுக்கு தெரியாது, தால பழக்கணும். உங்களுக்கு த ம், தெரியும், தி ம். தெரியும், து. இது து மூணும் ஒரே உச்சரிப்பு வருதா, ஒரே சவுண்ட் வருதான்னு சொல்லி பாருங்க. த தி து. மூண்டும் அந்த த ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு வருதா. த தி து. அதை இப்படி சுக்குன் வச்சா மட்டும் இதுன்னு மாறும். அதான் இது அதான் இது ரைட்டா? அதை அப்படி இதுன்னு இது மாறினா இப்ப நீங்க ம், மூணு ஸ்டெப்ல சொல்ல த தி து மூணுலயுமே அந்த து து ஆ, து சவுண்ட் வருது. த தி தி அந்த ஆ, சவுண்ட் வருதா. ஆ, அப்ப வருது. அர்த்தம் என்ன? அந்த நேரத்துல உங்களோட நாக்கு எந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. த தி ம். து எங்க இது எப்படி பாருங்க. எல்லாமே கடாப்பாலு கடாப்பாலு மாதிரி அங்கதான் சொல்றேன். த அதே தி து. ஆ, wait, அதே இடத்துல ஒரு 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 மில்லி அளவும் வித்தியாசப்படாம அதே இடத்துல இது உச்சரிச்சா சரியா வரும். இது ரைட்டா? இது நீங்க இது என்று உச்சரிக்கிற நேரத்துல அதே இடத்துக்கு பல்லுக்கிட்ட நாக்க கொண்டு போறீங்க. ஆனா நீங்க த தி து உச்சரிச்ச சவுண்டுக்கும் அந்த உச்சரிக்கிற இடத்துக்கும் இது என்று சொல்ற ம், இடத்துக்கும் எல்லாம் வித்தியாசம் நிக்குது. அது உங்களுக்கு விளங்குது இல்ல. ம், அந்த வித்தியாசம் நீங்க பல விளங்கிக்கணும். என்ன வேறுபாடு? சின்ன ஒரு இடம். கிலோமீட்டர் ம், கணக்குல கிலோமீட்டர் கணக்குல நீங்க வித்தியாசப்படுத்தி ஓடல. ஆக ம், மில்லி மீட்டர் கிட்டத்துல ரெண்டு இடத்துக்கும் இடையில ம், நீங்க வேறுபாடு எடுத்து ஓதுறீங்க. எனவே அது போல ம், தாலுக்கு சுக்கூன் வர்றதுல பெரிய பிரச்சனை. அப்படி ஓதையல அது. இங்க ம், அதுன்னு ஓதினா அது தால் அல்ல, அது தால். அது வேற. ம், நீங்க ம், என்ன செய்றீங்கன்னா மேல் மேல் பல்லுகிட்ட நாங்க தூக்கி பட்டும் படாமல் வச்சுக்கொள்றீங்க. ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கணும் மேல் பல் ரங்க சொல்றது நான் என்ன. மேல் பல்லுக்கிட்டயே கொண்டு போலையே. தாலுக்கு நான் கடா பல்லுக்கிட்ட எல்லாம் கொண்டு போறேன். அதுவும் அங்கதானே சொல்றேன். வேணா அது வரமாட்டேங்குது. எனக்கு அது நீங்க தாலுக்கு தால் கேளுங்க. ஃபர்ஸ்ட் தாலுக்கும் இடையில உள்ள வேறுபாடு உங்களோட முன் ம், கடவாய் பற்களினுடைய மேல் ம், பக்க பின் ம், பக்கத்துக்கு உங்களோட நுனி நாக்க ம். பேசிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சொன்னால்தான் த என்ற ஆ, சவுண்ட் வரும். த ஆ, ம். த அதே தி ஆ, என்ன சொல்லுங்க பாப்போம். த த தி து. எஸ், அதே இடத்துல இருந்து தான் இது என்றதையும் உச்சரிக்கணும். இது இன்னும் கொஞ்ச நாளா ரைட்டா? போஸா பண்ணணும். போஸ்ட் இது பண்ணி இது இ- அதாவது இது இல்ல இப்ப படல. ஆ, இப்ப இதுன்னு சொல்றதுதான் படுது இல்ல. அது படல. இது நாக்கே உங்களோட நாக்கே உங்களோட முன் கடவாய் பற்கள பின்பகுதியில பேசிட்டு அழுத்தமா படாட்டித்தான் இது ம், இது என்ற சவுண்ட் வரும். அது போல இது ரைட்டா? படலையே. நீங்க ரைட்டான கேட்க இது முன்னுக்கு இப்ப பாட்டீங்க. இது ரைட்டா? இது அதான் விஷயம். அந்த இதுன்னு சொல்ல இது போக என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். அதான் அந்த கடாப்பல்லு இருக்குல்ல மோசையில அதுலதான் சொல்றேன். இந்த நாக்கு படுற மாதிரி இது. அப்ப இவ்வளவு நேரம் எப்படி சொன்னீங்க? இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டீங்க. இப்ப சொன்னீங்க லேசா லேசா தெரியுங்க. நான் அதுல பட்டுறது சரி லேசா தெரியுங்க. இப்ப இது வந்துருச்சா?
கடைசியா என்ன சரி இப்ப தால் வந்து திருப்பி சொல்லுங்க பாப்போம். இது இப்போ ஒதுங்க பாப்போம். மூணாவது அது தா திருப்பி எல்லாம் போயிட்டு. அது அ- இது இது பில 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 அப்படி பிரிச்சு ஆ போதே பட்டு இது எங்க சேர்த்து இதுன்னு சொன்னா போதும். ஐனுக்கு ஆ ஆ இதுன்னு இல்லையே, அப்படி ஒன்று இல்லையே. ம், அது அது ரெண்டு தான் நிக்குது, ஆள் தான் நிக்குது. தனியா தால்ற ஆ ஒரு பாடம் ரெடி ஆக வர சரி வழி இல்ல. தாலுக்கு சொல்லி அது தனியான ஒரு பாடம் கொண்ட ரைட்டா ப்ரிப்பேர் வர. சரி, வரல வரல வரல, தால் சவுண்ட் வரல. அது பது அது நது அஜி அது தது பது என்று இப்ப தால மட்டும் எடுக்க வர. பெரிய பாடம் கொண்டு ம், ப்ரிப்பேர் ஆகணும். அப்பதான் இந்த ம், ஏன்னா நீங்க சரியா விலையும் கொள்ள மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு என்ன பிழைன்னு சொல்லி எப்படி சவுண்ட் வித்தியாசம் வருதுங்கிறது உங்களுக்கு. நீங்க தான் ரெண்டையும் உச்சரிக்கிறீங்க. ரெண்டு அல்ல, மூணு நாலு மாதிரி ம், உச்சரிக்கிறீங்க. ம். ஒரு ஒன்று சரியான அந்த அதுல உறுதியாகிறது வருது இல்ல, நடக்குது இல்ல. ஒன்னு சொல்லி பார்க்கட்டா? சொல்லுங்க. அது வேலை மிக ஒரு தெளிவாக பற்றா இதால இதால உச்சரிக்கிறீங்க. அது மேல் அது பல்லுல வந்து அது அது வந்து பல்லுக்கு நடப்பு அது வந்து அது நான் வந்து இங்க கடாப்பல்லு படுறாம சொல்றேன். அது அது உட பல்ல போயிட்டு படவே இல்லையே, ஃபோர்ஸ் பண்ணி பல்லுல படணுமே, அப்பதான் இந்த சவுண்ட் வரும். த அது அது ரைட்டா? அது அதானே படுது, அங்கதானே ப்ராப்ளம் இருக்குது. அது அது நீ அது ரைட்டா? ம் சரி போதும். மூணாவது பெரிய டயர்ட், ஒரு எழுத்து உச்சரிக்கிறது டயர்ட் ஆயிட்டு. அது நின் தஜு ரீ அது நின் தஜு ரீ திருப்பி இன்னும் திருப்பி போதுங்க. அது நின் தஜு ரீ இப்ப இது ரெக்கார்டு கேட்டு பார்க்கணுமா? இப்படியா இதுக்கு முன்னாடி வந்துச்சு சவுண்டா? அது இப்ப வருது, அடிச்சு வருது. இந்த சவுண்ட் வந்துச்சான்னு போயிட்டு பாருங்க. நாலாவது அல் பி ரின் அல் பிசஹ்ரின் சா சா பெல ச அந்த சஹ்ரின் ச அல் சா பிசஹ் லெஸ் அப்படியா? சே ச சேலது ஷஹ்ரின் ஆ ஷே 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 அல் பிசஹ்ரின் ஹைர் ஹைர். தால பேசிட்டு ஃபுல்லா பாருங்க. வேற வழி இல்ல. நான் சொல்ல அடுத்த கிளாஸ் ஃபுல்லா தால் தான் வருமா? பெரும்பாலும் தால் பாடம் தான் ஃபுல்லா.